இந்த உலகம் உருவானதுக்கு அப்புறம் எதுக்கு யுகமாக பிரிக்கப்பட்டது, அந்த உருவான எல்லா யுகத்தையுமே காப்பாற்றுறதுக்காக என்னென்ன அவதாரங்கள்லாம் எடுத்தாங்க, அந்த ஒவ்வொரு அவதாரத்தை கொண்டு எந்தெந்த அரக்கர்களை அழித்தாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இந்த உலகம் எப்படி உருவானதுன்னு எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன், அதை கேளுங்க. புராணங்கள்ல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, எங்கும் நிறைந்த ஏகமானது பரமாகி அது ஓம் என்னும் பிரணவமாகி அவ்வாயு சத்தாகி, அதாவது இந்த உலகத்தோட சத்து அப்படின்னு சொல்றாங்க. வளைந்து அந்த சத்தில் சிவம் தோன்றியும் சிவத்தில் சக்தியும் சக்தியில் நாதமும் நாதத்தில் விஷ்ணுவும் ருத்ரரும் மகேஸ்வரரும் போன்றவர்கள் தோன்றினார்கள். இந்த மாதிரி புராணங்கள்ல உலகம் எப்படி தோன்றியது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த கடவுள்கள்லாம் உருவானதுக்கு அப்புறம் வானரங்கள், தேவர்கள், வேத சாஸ்திரர்கள், ஆதித்தன் இப்படிலாம் நிறைய பேரை படைச்சிருக்காங்க. இப்ப படைச்சது எல்லாமே கடவுளா தான் இருப்பாங்க. ஆனா 84 லட்சம் வகையான உயிரினங்களை சிவபெருமான் பூமியில படைச்சிருக்காரு. இருந்தாலும் புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 84 லட்சம் உயிரினங்கள்ல இருந்து யாராவது கெட்டது பண்ணாங்கன்னா கண்டிப்பா தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லி புராணங்கள்ல கொடுத்திருக்காங்க. இதனாலதான் அரக்கர்கள்லாம் சிவபெருமான்ட்டே வர வாங்கி அவங்களை அழிக்க போது கண்டிப்பா ஒரு அவதாரம் எடுத்து அழிச்சிருப்பாரு. இப்படி எல்லாரையும் படைச்சதுக்கு அப்புறம் முதல் யுகத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரம்மா, சிவன், விஷ்ணு எல்லாருமே ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஆலோசனை பண்ணதுக்கு அப்புறம் அந்த யுகத்துக்கு நீடிய யுகம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சிவபெருமான் ஒரு கேள்வி கேட்காரு. அந்த கேள்வியில இருந்து தான் ஒரு பெரிய அசுரன் ஒருத்தன் பிறக்கான். அவன் பேர் தான் குரோனியன். அந்த குரோனியனோட உடம்பு பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இருக்கும். இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் கூட இறக்க குணமே கிடையாது. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த குரோனியன் ரொம்ப நாளா தூங்கி இருக்கான். எழுந்து பார்த்த உடனே பசியால ரொம்ப தாங்க முடியாம கண்டது கடியதுமே எடுத்து சாப்பிட்டுருக்கான். அப்படி சாப்பிடும்போது நிறையவரோட உடல் வந்து காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எல்லாரையுமே அந்த அரக்கன் சாப்பிட்டுருக்கான். இருந்தாலும் அவனுக்கு பசி அடங்கவே இல்லை. என்னத்தை சாப்பிட்டாலும் பசி அடங்க மாட்டேங்குன்னு சொல்லி அவன் கடல் நீரை தேடி அங்க போறான். அதை பார்த்தவனுக்கு அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். அந்த தண்ணியுமே அவன் எப்படி குடிக்கான்னா, அவன் கடைவாய் கூட நினையாம அது ஃபுல்லாவே உறிஞ்சி குடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி அவன் கடல் நீரை குடிக்கும் போது அங்க ஸ்ரீமன் நாராயணர் இருந்திருக்காரு. அங்கிருந்து தப்பி மண்ணுலகம் வந்திருக்காரு. அப்படி பூமிக்கு வந்த ஸ்ரீமன் நாராயணர் சிவனை நினைத்து தவம் இருக்கிறாரு. அப்படி தவம் இருக்கும் போது சிவபெருமான் அவர் மனம் இறங்கி கீழே சன்னியாசியாக அவரை காண வராரு. அங்க வந்து விஷ்ணு கிட்ட என்ன வர வேணும்னு சிவபெருமான் கேட்கிறாரு. அப்பதான் ஸ்ரீமன் நாராயணன் எனக்கு குரோனியனை 6 துண்டுகளாக வெட்ட வர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, 6 துண்டுகளாக வெட்டினாலும் 6 யுகத்துல அவங்க தான் பிறப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல ஒரு பெரிய படையாக குரோனியனோட ரத்தம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, இந்த 6 யுகத்திலுமே நாராயணருக்கு எதிரியாக தான் இந்த அரக்கர்கள் இருப்பாங்க. அந்த அரக்கர்களையுமே நாராயணர் தான் பல அவதாரங்கள்ல அழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாமே மகாவிஷ்ணுவாகிய நாராயணர் சம்மதித்த பிறகு சிவனுமே இந்த ஒரு வரத்தை அவருக்கு கொடுக்கிறாரு. ஸ்ரீமன் நாராயணர் எப்பவுமே பாம்பு மேலதான் படுத்திருப்பாரு, அது எல்லாருக்குமே தெரியும். அங்கிருந்தே அவர் குரோனியனை அழிக்கிறதுக்கு வேகமா போய் 6 துண்டுகளாக வெட்டி வதம் செஞ்சாரு. இதெல்லாம் பார்த்த தேவர்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். அதனால குரோனியனோட 6 துண்டுகளை பூமியில கொண்டு போட்டாங்க. இப்படி போட்டனாலதான் இன்னும் 6 யுகமாக உருவாக்கி இருக்குது. இந்த முதல் யுகமாகிய நீடிய யுகத்துல குரோனியனை கொன்னதுக்கு அப்புறம் இந்த யுகமே முடியப்படுது. இதுக்கப்புறமா நான் இன்னும் 6 யுகம் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஆனா மொத்தமா 8 யுகங்கள் இருக்குது. அதெல்லாம் முதல் யுகமாக நம்ம இப்ப பார்த்த நீடிய யுகம் தான் இருக்குது. 2வது சதுர யுகம், 3வது நெடிய யுகம், 4வது கிரேதா யுகம், 5வது திரேதா யுகம், 6வது துவாபர யுகம், 7வது தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த கலியுகம். 8வதாகிய தர்மயுகம் எப்படி தோன்றும்னா, இந்த கலியுகத்துல நல்லவங்களா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தர்ம யுகத்துல இடம் உண்டு அப்படின்னு புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே முதல் யுகத்தை மட்டும் தான் பத்தி பார்த்திருக்கோம். இன்னும் 2வது யுகத்துல இருந்து 8வது யுகம் வரைக்கும் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆன் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்ப 2வது யுகத்துல இருந்து 8வது யுகம் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.